5. தலைப்பு ஆற்றல், மாற்றம் மற்றும் சேமிப்பு. வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ரோகிணியின் தந்தை ஜெகதீஷ் வீட்டின் கூரை மேல் சூரிய பலகையை பொருத்திக் கொண்டிருந்தார். ஆர்வமாக ரோகிணி அவரிடம் வந்து சென்று, அப்பா, நீங்கள் இதை ஏன் பொருத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அவளுடைய தந்தை விளக்குகள் எரியவும், தண்ணீர் சூடுபடுத்தவும் மற்றும் பல விஷயங்களுக்கும் நாம் மின்சாரத்தை பயன்படுத்துவதால் நமது மின்சார கட்டணம் அதிகமாக வருகிறது. இந்த சூரிய பலகை சூரியனிடமிருந்து ஆற்றலை பெற்று அதை மின்சாரமாக மாற்றும். இதனால் நாம் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும். சூரிய பலகை நமக்கு மின்சாரம் தயாரிக்க உதவுவதோடு ஆற்றலை சேமிக்கவும் நமக்கு உதவுகிறது என்று பதிலளித்தார். ரோகிணி இன்னும் அதிக ஆர்வம் அடைந்து பின்னர் தனது ஆசிரியர் கிரிஜாவிடம் ஆற்றல் மாற்றம் மற்றும் ஆற்றல் சேமிப்பு என்றால் என்ன என்று கேட்டாள். கிரிஜா ரோகிணிக்கு விளக்கினார். வாருங்கள், நாமும் வகுப்பு 5 சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திலிருந்து ஆற்றல், மாற்றம் மற்றும் சேமிப்பு பற்றி கற்றுக்கொள்வோம். முந்தைய பகுதியை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஆற்றல் வளங்கள் 2 வகைப்படும்: புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள். சூரியன் மற்றும் காற்று போன்ற புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் எப்போதும் குறையாது. பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இயற்கை வாயு போன்ற புதுப்பிக்க முடியாத வளங்கள் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது குறைந்துவிடும். ஆற்றலின் பல்வேறு வடிவங்கள்: தசை ஆற்றல், இயந்திர ஆற்றல், மின் ஆற்றல், ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், வேதி ஆற்றல், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், எரிபொருள் ஆற்றல் மற்றும் உயிரிய ஆற்றல். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். ஆற்றல் மாற்றத்தை புரிந்து கொள்ளுதல். ஆற்றல் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவமாக எவ்வாறு மாறுகிறது என்பதை அறிதல். ஆற்றல் சேமிப்பு மற்றும் ஆற்றலை சேமிப்பதற்கான வழிகளை விளக்குவது. முக்கிய வார்த்தைகள்: நீர் ஆற்றல், அலைசக்தி, அணை, ஆற்றல் மாற்றம், ஆற்றல் சேமிப்பு, மின் சாதனங்கள், சூரிய சக்தி. கருத்து வரைபாட்டை பார்ப்போம். ஆற்றல் மாற்றம். ஆற்றல் ஒரு வடிவத்தில் இருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறுவது ஆற்றல் மாற்றம் எனப்படும். சூரியன், நீர், காற்று, உணவு போன்ற மூலங்களில் இருந்து கிடைக்கும் ஆற்றல் இயற்கையிலேயே காணப்படுகிறது. இந்த பல்வேறு வகையான ஆற்றல் வடிவங்களை மனித வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் மற்ற வடிவங்களாக மாற்ற முடியும். உதாரணமாக, எரிபொருள் ஆற்றல், இயந்திர ஆற்றல், அதாவது வாகனங்களை இயக்குவதற்கு. விறகு, வெப்ப ஆற்றல், அதாவது உணவு சமைப்பதற்கு.
ஒளிச்சேர்க்கை. இது சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது. மேலும் சில உதாரணங்கள் கீழே உள்ள அட்டவணையில் காணலாம். நீர் அணை ஆற்றல் மாற்றத்தின் சிறந்த உதாரணம் நீர் அணை ஆகும். அணைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் நிலை ஆற்றலை கொண்டுள்ளது. அந்த நீர் கீழே விழும்போது அதன் நிலை ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. வேகமாக நகரும் இந்த நீர் சுழலிகளை சுழற்றுகிறது. இதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நீரிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த மின்சாரம் நீர் மின்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. பென்ஸ்டாக்ஸ் எனப்படும் பெரிய குழாய்களின் வழியாக நீர் அனுப்பப்பட்டு சுழலிகள் இயக்கப்படுகின்றன. இவை சுழலும் போது மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. நீரிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் நீர்மின் நிலையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மின்சாரம் பின்னர் மின் நிலையங்களில் இருந்து மின் மாற்றிகள் வழியாக நமது வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. நீராவியில் இருந்தும் மின்சாரம் தயாரிக்க முடியும். நிலக்கரியை பயன்படுத்தி நீரை வெப்பப்படுத்தும் போது அது நீராவியை உருவாக்குகிறது. இந்த நீராவி சுழலிகளை சுழற்றச் செய்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. இது அனல் மின்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. மின் சாதனங்கள் மின்சார அடுப்பு, இஸ்திரி பெட்டி மற்றும் மின் விசிறி போன்ற பல வீட்டு உபயோக பொருட்களின் ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சாதனங்களுக்குள் இருக்கும் சுருளி மின் ஆற்றல் பாயும் போது அது சூடாகிறது. இந்த வெப்ப ஆற்றல் சமைப்பதற்கும் துணிகளை இஸ்திரி செய்வதற்கும் போன்ற பயனுள்ள வேலைகளுக்கு உதவுகிறது. இவ்வாறு மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. மின் ஆற்றல் மற்ற வடிவங்களாகவும் மாறக்கூடியது. உதாரணமாக மின் விசிறியில் இறக்கைகளின் சுழற்சி மூலம் மின் ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாறுகிறது. மின் விளக்கில் ஒளி ஆற்றலாக மாறி ஒளிர்கிறது. தொலைக்காட்சி அல்லது ஒளிபெருக்கில் ஒளியை உருவாக்குவதன் மூலம் ஒளி ஆற்றலாக மாறுகிறது. ஆற்றல் சேமிப்பு ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அதை ஒரு வடிவத்தில் இருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்ற மட்டுமே முடியும். இந்த விதி ஆற்றல் அழியாமை விதி என்று அழைக்கப்படுகிறது. இதனை ஜூலியஸ் ராபர்ட் மேயர் என்பவர் வழங்கினார். இயற்கை மூலங்களில் இருந்து கிடைக்கும் ஆற்றலை சூரியன், காற்று, நீர் மற்றும் எரிபொருள்கள் போன்ற நாம் கவனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டும். நமது அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே நாம் பல்வேறு ஆற்றல் வளங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நாம் ஆற்றல் வளங்களை சேமிப்பதோடு மட்டுமல்லாமல் மாசுபாட்டை குறைக்கவும் பாடுபட வேண்டும். புதுப்பிக்க இயலாத வளங்களின் பயன்பாட்டை குறைத்து நிலக்கரி, பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற சூரிய மற்றும் காற்று ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க வளங்களின் பயன்பாட்டை நாம் அதிகரிக்க வேண்டும். எரிபொருள்களை எப்படி சேமிப்பது? குறைந்த தூரங்களுக்கு செல்ல நடந்து செல்லுங்கள் அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துங்கள். இது எரிபொருளை சேமிப்பதோடு நம்மை ஆரோக்கியமாகவும் வைக்கிறது. தனிப்பட்ட மகிழுந்துக்கு பதிலாக பேருந்துகள் மற்றும் ரயில் போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். மின்சாரத்தை சேமிக்கவும். பகல் நேரத்தில் சூரிய ஒளியை பயன்படுத்துங்கள். தேவைப்படாத போது மின் விசிறிகள், விளக்குகள் மற்றும் மின் சாதனங்களை அணைத்து விடுங்கள்.
இயற்கையான குளிர்ச்சி முறைகளை பயன்படுத்துங்கள். ஏர் கண்டிஷனர்களின் தேவையை குறைக்க வீட்டை சுற்றி மரங்கள் மற்றும் செடிகளை வளர்க்கவும். வளங்களை வீணாக்காதீர்கள். நிலக்கரி அல்லது விறகுகளை எரிப்பதை தவிர்க்கவும். நீரை சேமிக்கவும் மற்றும் இலைகளை எரிப்பதற்கு பதிலாக அவற்றை உரமாக்கவும். உணவை வீணாக்காதீர்கள். ஏனெனில் உணவு நமக்கு ஆற்றலை தருகிறது. எனவே அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நமது தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் அனைத்து உயிரினங்களின் உயிர் வாழ்விற்கும் மிகவும் முக்கியமானது. உணவிலிருந்து கிடைக்கும் ஆற்றலையும் நமது சுற்றுச்சூழலிலிருந்து கிடைக்கும் ஆற்றலையும் நாம் கவனமாக பயன்படுத்தினால் நம்மால் அதிக வேலைகளை செய்ய முடியும், பணத்தை சேமிக்க முடியும், இயற்கையை பாதுகாக்க முடியும். மேலும் வருங்கால சந்ததியினருக்கும் போதுமான வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய முடியும். நினைவில் வைக்க வேண்டிய புள்ளிகள். ஆற்றல் மூலங்கள் 2 வகைப்படும். புதுப்பிக்கத்தக்கவை, அதாவது சூரியன், காற்று, நீர், மற்றும் புதுப்பிக்க இயலாதவை, அதாவது நிலக்கரி, பெட்ரோல், டீசல், எரிவாயு. ஆற்றல் மாற்றம் ஆற்றலை பயனுள்ளதாக மாற்றுகிறது. உதாரணமாக சூரிய ஆற்றல், மின்சாரம். எரிபொருள் ஆற்றல், இயந்திர ஆற்றல். ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இது ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மட்டுமே மாறுகிறது. அதாவது ஆற்றல் மாறா விதி. ஆற்றல் பாதுகாப்பு என்பது ஆற்றலை கவனமாக பயன்படுத்துவது, வீணாக்குவதை தவிர்ப்பது மற்றும் புதுப்பிக்கத்தக்க வளங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஆற்றலை சேமிப்பதாகும். செயற்பாடு 1. ஆற்றலை சேமிப்போம், எதிர்காலத்தை காப்போம் என்ற தலைப்பில் வரைபடங்களுடன் ஒரு போஸ்டரை உருவாக்குங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வரும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். கேள்வி 1. ஆற்றல் மாற்றம் என்றால் என்ன? ஒரு உதாரணம் தருக. கேள்வி 2. நீர் அணை பற்றி எழுதவும். கேள்வி 3. ஆற்றல் அழியாமை விதியை ஒரு எளிய உதாரணத்துடன் விளக்குக. கேள்வி 4. வீட்டில் மின்சாரத்தை சேமிக்க நாம் செய்யக்கூடிய 2 வழிகளை எழுதவும். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. பின்வருவனவற்றில் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம்? ஆ. நிலக்கரி, ஆ. பெட்ரோல், இ. சூரிய ஒளி, இ. டீசல். கேள்வி 2. மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் சாதனம் எது? ஆ. மின்விளக்கு, ஆ. மின்விசிறி, இ. இஸ்திரி பெட்டி, இ. அடுப்பு. கேள்வி 3. ஆற்றல் அழியாமை விதி கூறுவது என்ன? ஆ. ஆற்றலை உருவாக்க முடியும், ஆ. ஆற்றலை அழிக்க முடியும், இ. ஆற்றலை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும், இ. ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது, மாற்ற மட்டுமே முடியும். கேள்வி 4. மின்சாரத்தை சேமிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆ. காலியாக இருக்கும் அறைகளில் விளக்குகளை வைக்கவும், ஆ. பகல் நேரத்தில் மின் விளக்குகளுக்கு பதிலாக சூரிய ஒளியை பயன்படுத்த வேண்டும், இ. ஏர் கண்டிஷனர்களை, அதாவது ஏசி, அதிகமாக பயன்படுத்த வேண்டும், இ. இரவு முழுவதும் மின்விசிறிகளை ஓடவிட வேண்டும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. ஆற்றல் ஒரு வடிவத்தில் இருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறுவது டேஷ் எனப்படும். கேள்வி 2. நிலக்கரி, பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை டேஷ் வளங்களுக்கும் உதாரணங்கள் ஆகும். கேள்வி 3. நீர் மின் நிலையத்தில் நீரின் நிலை ஆற்றல் டேஷ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. கேள்வி 4.
ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இது டேஷ் விதி என்று அழைக்கப்படுகிறது.